வாங்க செவப்பவுல் உப்புமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் லேஸ் அவளுத்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் கெட்டி எவ்வளோ இருந்தால் 5 நிமிஷம் ஊற வைக்கணும். இது லேஸ் அவளுங்காட்டி ஊற வைக்க வேண்டியதில்லை. 2 நிமிஷம் கழுவிட்டு தண்ணி கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு 5 நிமிஷம் வச்சிடலாம். ரெண்டு டைம் கழுவிட்டு கம்ப்ளீட்டாக தண்ணி வடிச்சு இப்படி வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும் ஊறிக்கி. அப்புறமா தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதோட வெங்காயத்தை சேர்த்து நல்லா வணங்கின பிற்பாடு அவள் போட்டு தாளிச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆச்சு. நல்லா ஊறி வந்துருச்சு. நீங்க வேணும்னா நாட்டு சர்க்கரையும் தேங்காய் போட்டு கூட ஸ்வீட்டா சாப்பிட்டுக்கலாம். தாளிச்சோம்னா உப்புமா மாதிரி இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா வெள்ளாவளை விட செகப்பவுள்தான் சத்து ஜாஸ்தி. ஏன்னா நம்ம அரிசி கூட நம்ம பாலிஷ் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் பாலிஷ் ஆகாம அப்படியே வர்றது நம்மளுக்கு சத்து ஜாஸ்தி. பொடி சேர்த்து வணக்கலாம். நல்லா வணங்கிடுச்சு. இனி செகப்பவுள் சேர்த்திக்கலாம். அஞ்சே நிமிஷத்த வேலை தான். தாளிச்சுட்டோம்னா போட்டு பெரட்டினா போதும். ஏற்கனவே அவள் வெந்ததுனால நம்ம பெரட்டி மட்டும் விட்டா போதும். இது வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. 5 நிமிஷத்த வேலை தான். தேங்காய் பூ சேர்த்து ஒரு பெரட்டினா போதும். செகப்பவுல் உப்புமா ரெடி. வாங்க சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா காலையில் நீங்கள் சாப்பிட்றப்போ தேங்காய் பூ எல்லாம் சேர்றப்போ உங்களுக்கு வயிற்றுக்குள்ளே புண்ணு இருந்தால் ஆறிடு. ஏன்னா ஸ்கூல் குழந்தைகளுக்கு கூட 5 நிமிஷத்தில் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். டிஃபனாக கூட கொடுத்துடலாம்.